ஹalleluya. நிச்சயமா நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கும். ஆனால் ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சோர்வான காரியங்கள் வரும்பொழுது என்ன செய்யும்? அந்த விசுவாசம் என்ன செய்யும்? தடுமாறும். அது ஒரு கப்பலை போல எப்படி ஒரு கடலுக்குள்ளதாக அந்த கப்பலானது பிரயாணப்படும் பொழுது பலவிதமான நல்ல அமைதியே போய் கொண்டிருக்கும். திடீரென்று என்ன ஆகும்? காற்றும் கடலும் அப்படியாக மோதும் பொழுது அந்த படகு என்ன செய்கிறது? அளவு பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாட்கள்ல கூட ஆண்டவர் ஒரு முறையா என்ன செய்கிறார்? ஊழியத்தை முடித்துட்டு சீஷர்களெல்லாம் நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, அவங்கள வந்து கப்பல் ஏற்றி விட அந்த படகுல ஏற்றிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கும்படியாக அவர் ஒரு இடத்துல காத்து கொண்டிருக்கிறார். அப்படியாக அந்த சீஷர்கள் படகுல போய் கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடுக்கடலிலே அந்த படகு போன பொழுது என்ன செய்ததாம்? பெரிய காற்று வருகிறது, ஒரு கொந்தளிப்பு வருகிறது, ஒரே தடுமாற்றம். இந்த சீஷர்கள்லாம் என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. நம்ம நிலைமை என்ன ஆக போதோ தெரியலையே, இன்னைக்குதான் நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி நாளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார்கள்? திகைக்கிறார்கள். அப்படியாய் அவர்கள் தடுமாறுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீரென்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? கடலின் மேலே ஆண்டவர் நடந்து வருகிறார். அதை பார்த்தது இன்னும் இவங்களுக்கு பயம். என்னமோ ஆவேசம், அது வரைக்கும் நடக்காத காரியம், ஏதோ பேய் பிசாசு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒன்று ஒரு ஆள் நடந்திருந்தா எப்படி இருக்கும்? கடலின் மேல அந்த இருட்டு நேரத்துல ஆண்டவர் அந்த கடலின் மேல நடந்து வருகிறார். இன்னும் இவங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியானது போல தோன்றுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தான், நீங்க பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.